ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல நடேசனுக்கு உடம்பு சரியாயிடுச்சாட்டுக்கு நம்ம நிலா விழுந்து விழுந்து கவனிச்சதுல சீக்கிரமாவே நம்ம நடேசனுக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படிதான் இருக்கணும், தண்ணி எல்லாம் அடிக்கக்கூடாது அப்படின்னு நிலா அட்வைஸ் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம சோழனோட ஓனர், கார் ஓனர் வராப்புல. ஏன்னா நம்ம சோழன் தான் போனை ஆஃப் பண்ணி போட்டு வச்சிருக்கிறாப்புல இல்லையா, கஸ்டமர்லாம் ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உன் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னே இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு அப்படி இப்படி ஏதோ பொய்ய சொல்லி சமாளிச்சிட்றாப்புல. சரி சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வா, ஒரு சவாரி இருக்கு அப்படின்னு ஓனர் சொல்லிட்டு போறாப்புல. இந்த பக்கம் நம்ம நிலாவும் பல்லவனும் வழக்கம் போல காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ நம்ம நிலா பைக்கில் தான் போகிறாங்க. பஸ் ஸ்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம சோழன் வருவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சோழனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவங்க கிட்ட கேட்குறாங்க. ஸோ எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பல்லவன்கிட்ட போய் கேட்க, இப்போ என்ன அண்ணங்கிட்ட பேசணுமா, வாங்க அழைச்சிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு வந்துடுறாப்புல. வேணும்னே சோழன் மாட்டிக்கணும் அப்படின்னே பல்லவன் இப்படி ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இப்போ வந்த உடனே நம்ம சோழன் ஷாக் ஆகிடுறாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேச, சேரனும் அங்கே வந்துடுறாப்புல. எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போ சோழன் அந்த பொண்ணை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு, நம்ம 2 பேத்துக்குமே செட் ஆகாதுங்க, நீங்கள் வேற நான் வேற அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனால் அந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே இல்லை. இது மிகப்பெரிய பிரச்சனையில் போய் தான் முடிய போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.